பாலு அவர்கள் மேல அவதூறு வழக்கு தொடர்ந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டு வாசல்ல கர்ஜித்திருக்கார் அண்ணாமலை அவர்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்க விட போகுது கிடையாது அப்படின்னு சொல்லணும். 2 நாளா புகஞ்சிட்டு இருந்த திரிஷா விவகாரம், இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். அப்படியே கட் பண்ணோம்னா காங்கிரஸ்ல என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஒரு பக்கம் என்னடான்னா எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு நேத்துக்கு. திமுக எம்எல்ஏ மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா எங்களுக்கு அப்படின்னு. ஆனா அவரோட மாநில தலைவரான செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா மாணிக்கம் தாகூர் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே புரியல நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சரவெடியான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காங்க. எங்க கேட்டீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டையில கோர்ட்டு வாசல்ல வச்சு கொடுத்திருக்காரு. என்னன்னா 2023ல இவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது ஒரு பூதாகரமான விஷயமா அப்ப கிளம்பிச்சு. அந்த டைம்ல அந்த ஊழல் பட்டியல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பட்டியல 13 பேரை கொடுத்திருந்தாங்க. அதுல முக்கியஸ்தரா இருந்தவர் யாருன்னா டிஆர் பாலு அவர்கள். இவங்களோட சொத்து பட்டியலை வெளியிட்டு இதெல்லாம் இவங்க ஊழல் பண்ணி சம்பாரிச்சு வாங்கின சொத்து பட்டியல், அபிடவேட்ல கொடுத்திருக்கிறதுக்கும் இவங்க சொத்து பட்டியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக முதல் குடும்பத்தை தொட்டு முக்கியமான புள்ளிகள் எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்குதான் டிஆர் பாலு அவர்கள் அவதூறு வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. இது ரொம்ப நாளா இந்த விஷயம் சுத்திக்கிட்டே இருந்தது. இதுல அண்ணாமலை அவர்கள் தான் சார்பா தானே வாதாட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஹியரிங் தான் இன்னைக்கு கோர்ட்ல நடந்திருந்துச்சு. இதுல இவரே வாதாடி கிராஸ் கொஸ்டின் கேட்டிருக்காரு டிஆர் பாலு அவர்கள். அவ்வளவு ஹீட்டடா நடந்துச்சு. இது முடிஞ்சவனே வெளியே அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால நான் பல விஷயங்களை பேச முடியாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு, கப்பல் வாங்கினதை பத்தியும் சாராய ஆலை நடத்தினதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி இவர் 10 கப்பல் வாங்கினதாக மு.க. அழகிரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவர் மேல எல்லாம் ஏன் வழக்கு போடல, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இவரை பத்தி அப்படிங்கிற பல விஷயங்களை அடுக்கடுக்கா அண்ணாமலை அவர்கள் வச்சிருந்தாங்க. கோர்ட்ல இவரு கேட்ட விஷயத்துக்கு அங்க இவர் சொன்ன விஷயத்துக்கு பதில் இல்லாம புதுசா இன்னொரு அவதூறை அண்ணாமலை அவர்கள் மேல போட்டதாகவும், அண்ணாமலை அவர்கள் தம் மனைவி பேர்ல சொத்து வாங்கினதா ஒரு புது விஷயத்த டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்ல சொன்னதாகவும், அதுக்கு நான் கண்டிப்பா அவதூறு போட்டே தீருவேன், என் மனைவி எங்க வேலை பாக்குறாங்க, எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. என்ன படிச்சிருக்காங்க, இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், 15 வருஷத்துக்கு அப்புறமா நாங்க இப்பதான் எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம், ஃபார்ம் லேண்ட் வாங்கியிருக்கோம்னு ஏற்கனவே அவர் பேசியிருந்தாரு. சோ அது எதுல நாங்க வாங்கியிருக்கோம், எவ்வளவு கடன் வச்சிருக்கோம், என்ன கொலாட்ரல், இந்த மாதிரியான பல விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அதனால அவரு போட்ட அவதூறு வழக்குல வாதாட போன இவரு இப்ப டிஆர் பாலு அவர்கள் தன் மனைவி பத்தி தவறாக சொன்னதுனால, தவறான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னதுனால, என் மேல பழி சுமத்தினதுனால அவர் மேல நான் அவதூறு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்க விட போகுது கிடையாது. சோ இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. பொதுவா இதோட சேர்த்து அவர் சொன்னது என்னன்னா, தானே தன்னோட வழக்குல வாதாடுற விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அமையறது இல்லை. பட் ஆனா தனக்கு சட்டத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. இது மாதிரி வெகு சில பேருக்கு தான் நடக்கும் இந்த மாதிரி தானே வாதாடிக்கிறது அப்படிங்கிற விஷயம். தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய இந்த விஷயம் மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி உங்க நண்பர்கள் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கும், அது கட்சி சார்பா தான் எனக்கு கொடுத்திருக்காங்க, அதனால அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒன்னா இணைச்சுதான் நான் இந்த டிஃபமேஷன் வழக்க போடுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாப்புல. டிஆர் பாலுவை விடுற மாதிரி இல்ல. அடுத்து இந்த மாதிரியான கூட்டத்தொடர் எல்லாம் இருக்குன்னு எக்ஸம்ஷன் கேட்டு ஏப்ரல் வரைக்கும் இதை தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து வரப்போறவர் யாரு அப்படின்னா RS பாரதி அவர்கள். அதுவும் மார்ச் மாசம் நடக்க போறதா இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியல, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சோ 2 நாளா ஒட்டுமொத்த மீடியாவும் கவர் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா விஜய் திரிஷா மேட்டரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயோட இணைச்சு திரிஷா அவர்களை தவறா பேசிட்டாங்க, ஒரு அவதூறான வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் இதை பத்தி பேசியிருந்தாங்க. இது பல தலைவர்கள், வானதி சீனிவாசன் போன்றவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க, அண்ணாமலை கூட இன்னைக்கு அதுக்கு கருத்து சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்த பேரும் இது மாதிரி தவறுதலா அவர் பேசியிருக்க கூடாது, வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கட்சி சார்பாவும்
அகில இந்திய மகளிர் அணி தலைவியா இருக்கக்கூடிய இவங்க வானதி சீனிவாசன் இதுக்கு ஒரு வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அவங்களும் வந்து நயினார் அவர்களிடம் பேசியதாக சொன்னாங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே யாரும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். நான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். பொதுவாவே இவர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இவர் ஒரு தென்றல் மாதிரி, ரொம்ப வந்து அதிர்ந்து பேச மாட்டாரு, எல்லோரோடும் இயல்பா பழகக்கூடியவர்னு. தான் தவறுதலா அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. இந்த மீடியாக்கள் முழுக்க வந்து இதை எடுத்து பேசியிருந்தாங்க. திரிஷா அவர்களும் தன்னுடைய சொந்த வாழ்க்கை பத்தி இப்படி பேசியிருக்காரு, நான் எந்த அரசியல் கட்சியோடும் தொடர்பு இல்லை அப்படின்ற ஒரு கண்டனங்களை கொடுத்திருந்தாங்க. இதை எடுத்து நயினார் அவர்களும் இந்த விஷயத்த சுமூகமா முடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்களிடமும் இந்த கேள்வி வைக்கப்பட்டுச்சு. பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான சங்கடங்கள் வரதான் செய்து, குறிப்பா அரசியல்ல வரும் பொழுது தங்களோட குடும்பத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது கட்சி பாகுபாடு எல்லாருமே இதை செய்யறாங்க. அவதூறா பேசுறதோ இல்ல வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறதோ வந்து அரசியல்ல ஒரு கல்ச்சராவே இருக்கு அப்படிங்கிற வருத்தத்தை அவர் சொல்லியிருந்தாரு. நாமளும் இதுக்கு வந்து ஒத்து போறோம். எது எப்படியும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவரோட வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த காங்கிரஸ் நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்கு நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவா வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க தான் கட்சிக்கு தான் வந்து பாடுபடுவாங்க. நம்மளும் அப்படிதான் பார்த்திருக்கோம். தான் கட்சிக்கு ஒண்ணுன்னா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சீறிட்டு வருவாங்க. ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நேற்றைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கும் மானரோஷம்லாம் இருக்குதானுங்க, எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான், நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான், நீங்க பேசினா நாங்க பாத்துக்கிட்டே இருப்போமா, அதனால நாங்க எதிர்வினை ஆற்றதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி திமுக பத்தி சொல்றாரு. குறிப்பா சொல்றது என்னன்னா, மேடையிலே எம்எல்ஏ தளபதி அவர்கள் இவ்வளவு பேசியிருக்காங்க, அவர் மேல நாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கோம், இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை, எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவே இல்லை திமுக சார்பில இருந்து. மாவட்ட செயலாளர் தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசி செல்வமரதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு இது நியாயம் தானே? நமக்கே வந்து தோணும்ல, நம்ம கட்சியில யாராச்சும் இப்படி பேசினா நம்மளும் பண்ணுவோம்ல, நியாயமா தானே மாணிக்கம் தாகூர் கேட்கிறாரு. இதுக்கு யார் அவருக்கு துணையா நிக்கணும் அப்படின்னா செல்வ பெருந்தையா அவரும் துணையா நிக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கட்சி கோட்பாட்டை தாண்டி நீங்க தேவையில்லாம பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறுதான். தேவையில்லாம ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கன்னு அவரு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருக்காரு. சோ இப்ப இவங்க குறை குழப்பத்துல இருக்காங்க. நம்ம திமுக கூட தொடருமா இல்ல டிவிக்கு கூட போறோமா? இங்க பாதி பேர் திமுகவே வேணாம். அதுலயும் நான் ஒரு காமெடி எல்லாம் நான் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, இந்த ஜீன்ஸ் படத்துல வந்து ராதிகா வந்து அடிக்கடிக்கு தாலியை காட்டி தாலி அத்துருவேன் மிரட்டுவாங்க நாசர. அதையெல்லாம் போட்டு காங்கிரஸ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான்ப்பா உங்க முடிவு? நீங்க காங்கிரஸ் வந்து திமுகல தான் தொடர போறீங்களா இல்ல டிவிகே கிட்ட போறீங்களா? ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்களே அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கு. இன்னைக்கு விரைந்து இருக்கிறார் செல்வ பெருந்தகை டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமா போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா நீங்க கூட்டணியை எப்பதான் அறிவிப்பீங்க? இன்னும் தேர்தல் தேதி நெருங்கிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க காங்கிரஸ்ல இருக்கவங்க யாருக்குமே வந்து திமுக கூட தொடர்றதுல விருப்பமே கிடையாது. அதே மாதிரிதான் திமுகல இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகள், இந்த பக்கம் ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், இல்ல நீங்க அந்த எம்எல்ஏ தளபதியா இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து நீங்க ஒளிஞ்சா போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் காங்கிரஸ் வச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு தேசிய கட்சிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இன்னைக்கு நடந்திருக்கு. அது என்னன்னா, மணிசங்கர் ஐயர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருங்க. காங்கிரஸோட மூத்த தலைவர் இவரு. ராஜு தான் என்னோட தலைவர், ராகுல்லாம் என்னோட தலைவரே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க அதாவது இந்த இண்டி கூட்டணியை ஒட்டுமொத்தமா வந்து கையாளுற திறமை அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா, and I think the best man to consolidate it is MK Stalin. தளபதி MK ஸ்டாலினுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ராகுல் காந்திக்கு எந்த தகுதியும் இல்லைன்ற மாதிரியே பேசிட்டாரு. ராகுல் காந்தி வேணா பிரதமர் வேட்பாளரா இருந்துகிட்டோம், ஆனா இந்த ஒட்டுமொத்த கோஆர்டினேஷனும் காம்பாக்டா பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா திமுகவோட MK ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. இதை எப்படி பார்க்கணும்? காங்கிரஸ் அப்படின்ற கட்சிக்கு தலைமைன்ற ஒண்ணு இருக்கா? ஒரு கட்டுக்கோப்புன்னு ஒண்ணு இருக்கா? இதே மற்ற கட்சியிலன்னா துள்ளி குதிப்பாங்க. ஆனா இப்ப இது மாதிரியான விஷயத்தை இவங்க எப்படி கையாளுவாங்க அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஏன்னா வந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்க ராகுல் காந்திய ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம்
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுவெளியில பேசாதீங்கன்னு ராகுல் சொல்லும் பொழுது இங்க வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா மூத்த தலைவர்களே அவரை 10 காசு கூட மதிக்காத அளவுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. சோ மொத்தத்துல வந்து ராகுல் காந்தி வந்து இன்கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது தான் தெளிவா சொல்லியிருக்காரு. யாருன்னா மூத்த தலைவரான மணிசங்கர் ஐயர் அவர்கள். நேற்றைக்கு கோலாகலமா நடந்த ஈஷாவோட சிவராத்திரி ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சு, பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நம்மளுடைய சத்குரு அவர்கள் வந்து இந்த சிவராத்திரி ப்ரோக்ராம ஒவ்வொரு வருஷமும் பயங்கர சூப்பரா பண்ணுவாங்க. பல ஸ்டேட்ல இருந்து பல பேர் வந்து கலந்துப்பாங்க, பல லட்ச பக்தர்களும் கலந்துப்பாங்க. அவ்வளவு ஒரு பரவசமா இருக்கும். பர்சனலா நீங்களே வந்து அந்த ஈஷால நடக்கக்கூடிய அந்த லைட்டிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிவராத்திரியோட செய்வாங்க, அது போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். சோ இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று நடந்த ஈஷா ப்ரோக்ராம்ல இன்னொரு ஹைலைட் நடந்திருக்கு. ரொம்ப நாளா தேமுதிக எந்த பக்கம் நிக்குதுன்னே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தவங்களுக்கு ஈஷால எஸ்பி வேலுமணி அவர்களோடய எல் முருகன் அவர்களோடையும் சேர்ந்து அவங்க இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டாங்க. அதுல சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்கு, அந்த பக்கம் வச்சுட்டாலும் ஓரளவுக்கு என்டிஏல கன்ஃபார்ம் பண்றாங்களா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியானது எழும்புது. ஏன்னா வர மார்ச் 1ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வந்து மதுரைக்கு வராங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தடபுடலா நடக்குது. இன்னைக்கும் வந்து அதுக்கான பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பூமி பூஜையை போட்டிருக்காங்க. சோ இந்த மேடையில இன்னொரு பெரிய கட்சி வந்து சேரும் அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல தேமுதிக கன்ஃபார்மா உள்ள வந்துருவாங்க. அந்த இன்னொரு கட்சி யாருப்பா அப்படின்னா ஒருவேளை டிவிகேவா இருக்குமோ அப்படிங்கிற குரல்லாம் நமக்கு கேக்குது. ஆனா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, நாங்க தனியா தான் போறோம், நீங்க எல்லாம் வேணா எங்க கூட வாங்க அப்படின்ற ஒரு தோரணையில சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல சீட் ஷேரிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள், அதோட சேர்த்து தேர்தல் தேதியும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அறிவிக்கப்படும் அப்படின்ற ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.